கவியா கவியா என்ன கண்டுக்காம போற? வேணாம் போயிரு. எங்க ஸ்கூல் பொண்ணு. ஸ்கூலு காலேஜ் ஐடி கம்பெனி எல்லா இடத்துலயும் இந்த பவர் கலாய்ப்பாண்டா. டேய் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கடா நீ. ஹலோ, ஃபோன் பண்றியா? மச்சான், இங்க ஒரு பிரச்சனை. உடனே வாங்கடா. மாப்ள இவனை கிரவுண்டுக்கு கூட்டி போயிடுடா. என்னடா டேய் பால் கூப்பிடுடா. அப்ப பாருடா வந்தோனே பாருடா. மச்சான் இங்க பாரு மச்சான், பிரச்சனை பண்றாங்க. சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை? நல்லா கேளுங்கண்ணா. நான் உன்னதான்டா கேக்குறேன். சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை? நான் இந்த பொண்ணு மேல இங்க அடிக்க வரானா? என்ன பாவர? மச்சான் இந்த பொண்ணு தான் என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிட்டே இருக்கா மச்சான். ஏமா இவனை பார்த்து சிரிச்சியா? எங்க அப்பாவோட கல்யாண ஆல்பத்துல கலர் கலரா ட்ரெஸ் போட்டு நின்னுட்டு இருந்தாரு. எங்க அப்பா கூட படிச்சவராச்சேன்னு சிரிச்சேன். சரி கிளம்பு போமா இதுக்கப்புறம் அங்கிள் வர மாட்டாங்க. ஏன் இப்படி அவங்க அப்பங்கல்ல அதுல போய் போஸ் கொடுக்குற, அவன் பெத்த பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்குற? ஏறு பைக்ல. இது ஒரு பிரச்சனைன்னு வந்தவன் பாரு. ஏறா பைக்ல. உன் கூட படிச்ச பொண்ணு தானே ஸ்கூல்ல எச்சமா இருக்கு. உங்க அறிவு இல்ல? ஆமா உன் பைக் எடுத்துட்டு வா. வரடா இந்த எடுத்துட்டு வரடா. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கே வாயெல்லாம் கூசுதுங்க. நீங்களே பாருங்க. ஏண்டா சிவா, ஏன் இப்படி சத்தத்தை கூட்டியும் குறைச்சியும் வச்சிட்டு இருக்க? வாரத்துக்கு ஒரு புது ரிமோட் வாங்க வேண்டியிருக்கு. உங்க அப்பா கிட்ட என்னால திட்டு வாங்க முடியலடா. திருத்த முடியாது இவனை. போச்சு ரிமோட் போச்சு. டேய் தெண்டச்சோறு, ஏதாச்சும் வேலை வெட்டிக்கு போய் 4 காசு சம்பாதிக்க துப்புல. டேய் நாட்டுல பிச்சைக்காரன் கூட டெய்லி 100 ரூபாய் சம்பாதிக்கிறாடா. உங்க அப்பா உனக்கு ராஜான்னு பேர் வச்சா நீ போய் பிச்சைக்காரன் பின்னாடி சுத்தி இந்த டீடைல்லாம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்ற. என்ன யோசிக்கிற? என் பையன் இப்படிலாம் பேசுறான்னு பட்டிமன்றத்துல பேசி கைத்தட்டல் வாங்கலாம் தானே? ஏங்க நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவனாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க. நான் அடிக்கவே இல்லடி. பாத்தியா, நான் சொல்லி முடிக்கல அதுக்குள்ள வந்துட்டானுங்க. டேய் இன்னைக்கு நீ எங்கேயாச்சும் வீட்டை விட்டு வெளியில போனா உன்னை தொலைச்சு போடுவேன். தொலைச்சு எங்கடா இங்க போற? சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாத்ரூமுக்கு. பாத்ரூம் இங்க இல்ல இருக்கு. அவன் இன்னைக்கு எங்கேயும் போக மாட்டான், இங்கதான் இருப்பான். நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போங்க. தொலைஞ்சு போங்க. இருக்க வரைக்கும் உருப்பட போறது. என்ன மச்சான் நாய் செயின்? சாயங்காலம் அப்பா உன வாக்கிங் கொண்டு போனாரா? ஏய் இதெல்லாம் ஸ்டைல் மச்சான். ஓ கங்கம் ஸ்டைல் மாதிரி உந்து பங்கம் ஸ்டைலா? வா பங்கம். டெய்லி இங்கே வா, போர் அடிக்குதுடா. நம்ம செஞ்ச புண்ணியம் இப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்கு. வீடுன்னா குடியும் கொடுத்தனமா இருக்கணும். கொடுத்தனதா இல்ல குடியாது இருக்கட்டும். வாடா வெளிய போனா ட்ரங்க் அண்ட் டிரைவ் போலீஸ் பிடிக்குறாங்கடா. வாட்ஸ் அப்? என்ன மச்சான் எல்லாம் வாங்கிட்டீங்களா? நாங்க எல்லாம் வாங்கிட்டோம். நீ உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டியா? அந்த ஆள திருந்த மாட்டான்டா. ஒரு நாளைக்கு உனக்கு கரெக்ட் டைம் குடிக்க அமிச்சிருக்கானா? ஏய் மார்கழி மாசம் ரொம்ப நேரம் குஞ்சு இருக்காத. டக்குன்னு வா. தவறா பீர்க பா. ஐயோ ஏய் அப்படின்னா என்னடா? என்ன சரகு போதுன்றியா? ஏய் ஆந்த வாயில் ஆய் போயிட்டு போதா மூடாத. ஏய் என்னடா சொல்றான் அவன்? பாடி லாங்குவேஜ் மச்சான். ஓ இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜா? இந்த பல்ல வச்சு பாறாங்கல்லே சாப்பிடலாம். டேய் எத்தனை தடவை சொல்றது என்னுடைய பர்சனாலிட்டி பத்தி பேசாங்கடா. ஏடா நான் தண்ணி வாங்கி கொடுத்து என்ன வேற கரெக்ட் பண்ணீங்க? பாரு ரெண்டு பேரும் சீக்கிரம் போறடா. டேய் கையோடா நாங்க பேசுறது நீ என்ன வெளிய வர? போடா. நீங்க அடிக்கிற லுட்ல என் பையன் தூங்கவே மாட்டேன்றான். பூரா பாவ. சீக்கிரம் உன் பையனை தூங்க போட்டு என்ன பண்ண போற? டேய் நான் என்ன வேணா பண்ணுவேன்டா. யூ ஆர் டாக்கிங் டூ மச். டேய் எங்க அத்தி பேர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா. நான் ஃபோன் பண்ணனா 10 நிமிஷத்துல வருவாரா? பாக்குறியா 10 நிமிஷத்துல வருவாரா? ஆமாடா ஆமா. அப்ப ஒண்ணு பண்ண சொல்லு. வரும்போது ஒரு கோட்டரும் அர்ச்சனா ஊர்கா போயிட்டான்னு சொல்லு. அர்ச்சனா ஊர்காவா? இது பண்ணா உன் வாயில வாமிட். ஏய் மூஞ்ச பாரு, நல்லா பபுள் கம் மெனு முட்டை விட்டா மாதிரி. ஏய் சை நான் போய் யார அடிச்சிட்டு வர போறேன். மண்டல போடுறா. ஏய் வா வா வெளிய வா. உங்க அத்தை பேர் எல்லாம் கொண்டு வாடா. ஆம்பியார பார்த்து பபுள் கம் மென்னு முட்டை விட்ட மூஞ்சின்னு சொன்னது. என்ன கொழுப்பா? என்ன பண்ணுவே? கை வச்சிரடா. மேல கை வச்சிரடா. வச்சிரடா. ஐயோ நான் கை வச்சிரடா. பாருடா. பளி. இது இவ்வளவு நேரமா? சரி போ. உள்ள போங்க. மெரிச்சே கொன்னுடுவேன். அவள சொன்னிட்டே. வளையல வேற தூக்கிட்டு போய்ட்டான். வளையல் பிடித்தா. கவரிங் தானே. எப்போ தங்க வளையல் வாங்கி கொடுத்திருக்கேன். உள்ள போங்க. பாவரே முழு இந்த மூஞ்சில மொர வாசல் பண்ணிட்டாங்களே. ஏய் பைடி வெள்ள பைடி மாவில கொண்டு வந்து அடிக்கிற மச்சான். அடிக்கிறோம்டா. முதல்ல போய் ஃபுல்லா சரக்கு அடிக்கிறோம். அதே போதையில வந்து அதுங்களை அடிக்கிறோம் மச்சான். ஃபாஸ்ட் ஃபுட் எதிர்க்கவே ஒயின் ஷாப் வந்தா மாதிரி வீட்டு எதிர்க்கவே தொக்கா மாட்டிக்கிச்சுல. செம பீட்டிடா மச்சான். டேய் வந்துட்டீங்களா? டைம் என்னடா ஆச்சு? அவன் விடிய முன்ன எந்திரிச்சு வேலை வெட்டிக்குன்னு போய்கிட்டு இருக்கான். இங்க பாரு கூ முட்டை கொட்டாவி விடுது. டேய் கோழி கூட காலையில எந்திரிச்சு சுறுசுறுப்பா இருக்குடா.
கோழிக்கு நைட்டு கோட்டர் கொடுத்து பாருங்க காலைல எவ்வளவு செய்யறதுன்னு தெரியும். நம்ம அடிக்கிற டூப்ளிகேட் சரக்கு இவ்வளவு செய்யறது பெரிய என்னடா அங்க விஷயம். முணுமுணுப்பு? கரெக்ட் மிரட்டு என்னடா கரெக்ட் மிரட்டுன்னு களவாணி பசங்களா? டேய் நீங்க திருந்துவீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இன்னும் கேள், திருந்துவீங்களா மாட்டீங்களா? அறிவு இருக்கா இல்லையா? பட்டிமன்றத்தை அடிக்கிறீங்களா? ஏதாவது பிரச்சனையா? ஏண்டா கல்யாணம் ஒரு தம்பிக்கு புத்தி சொல்ல மாட்டியா? இவனுங்களால என் பையனு கெட்டு போறான்யா. அங்கிள் சொல்றது உண்மையா? இல்லண்ணே. பாக்கு தெரிஞ்சது வேணாண்ணே. இனி பெடல் எடுத்துருவாங்க. வேணாண்ணே. என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. கரெக்ட் மிரட்டு இங்க பாரு, இன்னொரு தடவை இவனுக்கு வந்து வம்பு பண்ணானுங்க கமிஷனர்ட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்பா கிட்டயே சொல்லிடுறா. இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டியா? அங்கிள் நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்ல கேள்விப்பட்டேன். என்னது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்மம் செட்டு போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு யமனையே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. என்னடா பேசாம இருக்கிற? ஏதாவது பேசுடா. உன்னை பத்தி எதனா பேசினா காதை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்களே. ஆமா பவர் எங்க? தோனி கையெழுத்து போட்டு டிஷர்ட் அடிச்சுக்கிற மாதிரி தலையில வைக்கிற டோப்பா அடிச்சுக்கிறானுங்க பாரு. ஏன் அங்கிள் ஆளுக்கு ஒரு டோப்பா வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? வாங்கி கொடுத்தாலும் இப்படிதான் கலாட்ட பண்ணிட்டு. பவர் சொன்னா கேளு, அடையாளம் தெரியாம உங்க வீட்டு நாய் உங்க அண்ணன் கடிச்சு வச்சிரும். அந்த விக்க கொடுத்துரு. அவன் தரமாட்டான்டா. நாயனா விக்கு வச்சுக்கோ. அப்பா இது சின்ன விக்கப்பா, என் தலைக்கு செட் ஆகாத. ஆத்திரத்தை கலப்பாத. லவ் பேர்ட்ஸ் வளர்க்குற பானை மாதிரி உன் மண்டை. இதுல எந்த விக்க கவுத்தானே? அப்புறம் மண்டையை விட கையில நிறைய முடி இருக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஒட்டிக்கோ. ஏய் சி நீயே பேசி தொலை. டேய் நட்புனா என்னன்னு தெரியுமாடா? தளபதி படத்துல மம்முட்டியை வெட்டாங்கிறதுக்காக ரஜினி ஒருத்தனை நடுரோட்ல போட்டு கொளுத்துனார்லடா, அதான்டா நட்பு. ஏன் ஓரமா போட்டு கொளுத்துனா அது நட்பு இல்லையா? டேய் வீட்லயே இருந்துட்டு உங்க அப்பா உடம்பு சொன்ன போய் சொன்னேன், அது ஏன்னு கேள்றா. டேய் கேக்குறான்ல சொல்றா. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர்றது எங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. மச்சான் மண் லாரினா பிரேக் பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்துறது அப்பனுங்களுக்கு பிடிக்காது. இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதானடா. டேய் ஓப்பனா சொல்றேன், எதிர் வீட்டுல பொண்ணு வந்திருக்கு. நீங்க ரெண்டு பேரும் வந்து கலாட்டா பண்ணி பிரச்சனை ஆச்சுன்னா நல்லா இருக்காது சொல்றேன். ஏண்டா உங்க வீட்டு எதிர் வீட்டு பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு ஏன் மறு வீட்டு வந்த பொண்ணு நம்ம கலாட்டா பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் இல்லாத ரோஷம் இப்ப புதுசா உனக்கு. டேய் உங்களுக்கு சொன்னா புரியாதா? என்னடா புரியுனா? அது என்ன உங்க அத்தை பொண்ணா மாமா பொண்ணாடா? அதையும் தாண்டி புரியல. என் லவ்வர். போதுமா? சூப்பர். இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே மச்சான். மச்சான் நீ தாண்டா எப்படியாவது என் லவ்க்கு ஹெல்ப் பண்ணி சௌமியாவோட என்ன சேர்த்து வைக்கணும். நானும் எவ்வளவு நாளைக்கு தான் ஊராங்காதலே ஊட்டி வளர்க்கறது. எனக்கும் ஊட்டி போய் டூயட்லாம் பண்ணணும் ஆசை வராதா? என்னடா சொல்ற? நானும் சௌமியாவை லவ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலாம். மச்சான் லவ் பண்றதுக்கு வெறும் பேச்சு திறமை மட்டும் பத்தாது, அதுக்கு அழகு அறிவு திறமை பாடி இதெல்லாம் வேணும் மச்சான். ஹலோ, காதலுக்கு இதெல்லாம் தேவைன்னா நீங்க சொல்ற அனைத்தும் என்கிட்ட இருக்கு. இந்த பவர் போட்டிக்கு தயாரா? ஏய் என்னடா என்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா? அவன் அப்படியே வெட்டிடுறேன். பின்ன பாடி இல்லையா பாவடை இல்லையா சொல்லிட்டு இருக்கான். ஏதோ பண்ணு திங்கிற போட்டிமா நானும் கலந்துக்கிறேன்றான். இது பொண்ணு தூக்குற போட்டிடா. சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம். எதுக்காக நம்ம 3 பேரும் ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கணும்? 3 பேரும் ட்ரை பண்ணுவோம். யாருக்கு அந்த பொண்ணு கிடைக்குதோ மத்த 2 பேரும் விலகிடணும். ஓகேயா? நான் எப்பவோ ரெடி. எரும மாடு அப்படியே போட்டனா எல்லாத்தையும் பரப்பி வச்சுதான் வேலை செய்வியா? இவர் வேலை செய்ய தெரியும். அப்படியே முறைக்காத. ஏ சங்கே இந்த தூள் மசத்தை வெளியே கொண்டு போ.
டேய் அந்த எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இந்த ஒயர்லாம் மாற்ற சொல்றலாம் மக்கி போச்சு விட்டு விட்டு எரியுது. என்ன கேக்க வாடா அப்பள கூட என்ன தூள் மைசூர் பாக் வாங்கி போவந்தியா? ஐயோ இப்பதான் ஏதாவது குப்பையில கொட்ட சொல்றேன்டா. என்ன பார்த்தா தூள் மைசூர் பாக் வாங்க வந்த மாதிரியா இருக்கு. என்ன மைசூர் பேலஸ் வாங்க வந்த மாதிரி இது? அப்புறம் என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சவாரியாத்த வந்தேன் அப்படியே ஒரு பாத்துட்டு போலாம். டேய் யாரா அவன்? நாய் சுச்சா போற மாதிரி காலை தூக்கி நிக்கிறான். ஏம்பா அவரு யோகா பண்ணுகிறாருப்பா. டேய் இவன் நம்ம அந்த சிவா வீட்டு எதிர புதுசா வந்த அந்த ஃபேமிலி இல்ல? அந்த சௌமியான்னு ஒரு பொண்ணு இல்ல அவங்க சித்தப்பா. டேய் அப்பள கூட இதுக்கப்புறம் சௌமியாவை சின்சியரா லவ் பண்ணி அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயிடலான்றா. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்லாம் மாத்திட்டு வேற மாதிரி லைஃப் ஸ்டைல் தான்டா. அன்னைக்கு சௌமியா செட் ஆகலடா. செட்டில் ஆயிடும். நீ கவலைப்படாத, அந்த சௌமியா பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியும். டேய் அத வெளியே மீட் பண்ற மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ் டைப்ரைட்டிங் கிளாஸ் எங்கனா வருதாடா? வீடை விட்டா கோயில், கோயிலை விட்டா வீடு. அப்புறம் எப்பறம் நான் உஷார் பண்றது? ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது. அதோ நிக்கிறாரு அவங்க சித்தப்பா சங்கீத சக்கரவர்த்தி. அவர்கிட்ட பாட்டு கத்துக்கிற சாக்குல அவங்க வீட்டு உள்ள நோஞ்சிரு. டேய் அப்பள கூட சௌமியா கூட எப்படியாவது என்ன சேர்த்து வச்சிரா. இந்தா 500 ரூபாய். இந்த விஷயத்தை யார்ட்ட சொல்றாரா? என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில போறல. இந்த விஷயத்த உன்னை தவிர வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சௌமியா எனக்கு தாங்கற. இந்தடா 500 ரூபாய். என்னடா இன்னொரு 500 ரூபாய் இருக்கு? யார்ட்ட சொன்னியா? என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில போறல. இந்த விஷயத்த உன்னை தவிர வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எப்படியாவது சௌமியா என் கூட சேர்த்து வச்சிரா. உன்னை ரொம்ப நம்புறேன்டா. வட்டடச்சலாம். ஓகே செல்லாம். 2 500 தட்டு பூ பழம் சேர்த்து 200 ரூபாய் ஆச்சு. சரிடா குடுக்குறேன்டா. காசு கேட்கல. குருஜி நான் சங்கீதம் கத்துக்கணும். என்ன உங்க சிஷியனா ஏத்துப்பீங்களா? என்கிட்ட சொன்னதா அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டல. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. ஆமா பாட்டு கத்து கொடுக்க சொல்லி கேட்டா அந்த என் பைத்தியகாரமா தட்டி விட்டு போறான். இந்த விஷயத்தை உன்கிட்ட மட்டும் தான் சொல்றேன். இந்தா இன்னும் 500 ரூபாய் நான் கூட தரேன். தயவு செஞ்சு இந்த மேட்டரை வேற சொல்லிட்டாதரா. என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா என்னது? சூப்பர். வாடா. நீ போடா. இவ்வளவு நல்லா ஆடுறியே, யாருப்பா குருநாதர்? ஏன்பா ஏன் அழற? இந்த பாவிக்கு முறையா சொல்லி கொடுக்க யாருமே இல்ல. குருநாதன் இல்லாமலே இவ்வளவு பிரமாதம் ஆடுறியே. இன்னிலிருந்து உனக்கு ஒரு குருநாதன் கிடைச்சிட்டான்னு நினைச்சுக்கோ. யாரியா அந்த குருஜி? நான் தான்டா. யா குருஜி ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னமா ஆடுற? அந்த நடராஜ பெருமானே நேர்ல வந்த மாதிரி எனக்கு தோன்றதுடா. நாளைக்கு முறைப்படி வீட்டுக்கு வந்துடுறேன். ஏன்டா நீ தேவையில்லாம அங்கெல்லாம் வர? இந்த நடராஜ பெருமான் குடியிருக்கிற இந்த தெய்வீக சன்னதிலே நான் வந்து உனக்கு சொல்லி தரேன்டா. நாளைக்கு 9 மணிக்கு கரெக்டா வந்துடுவேன். ரெடியா இருக்கணும். ஓகே? நான் என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கேன். பிளான கெடுத்துட்டானே. 5 வருஷமா யாருக்காக பாடாதண்ணா, உனக்காக தான்டா பாட்டு பண்ண. அது என்னுடைய பாக்கியம் குருநாதா. போற வழி கோணல் மலலா இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோவிலா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் கோவில வந்து சேர்ந்துட்டேன். குருநாதா எப்படியாவது உங்ககிட்ட பாட்டு கத்துக்கிட்டு எஸ்பிபி மாதிரி பெருசா வரணும். அதான் என் லட்சியம். அவ்வளோ நீளத்துக்கு வசனம் பேசிட்டு இருக்கிற நீ அவர் மாதிரியே வரணும்னா நல்லா வட்டி 4 சட்டி சோறு தின்னு அவர் மாதிரியா கொழுன்னு ஆயிடுது. ஏனுங்க? யார் இந்த கோவா எக்ஸ்பிரஸ்? என் மனைவி. மரியாதை. வணக்கம். நான் சொல்ல அந்த கச்சேரி. ஓ அந்த தம்பி தான் இந்த தம்பியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. பல வருஷம் கழிச்சு என்ற புருஷனோட வாயை திறந்து வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ என்னங்க நடிகை கொண்டு வந்து நகை கடை திறந்து வச்ச மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனுடைய பாக்கியம். ஆப்பிள் அழுவி போறதுக்குள்ள வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். வாங்கிக்கிங்க. புதுசா வந்து சேர்ந்திருக்கிற ஸ்டூடண்ட் டிரைவ் பண்ணி இத புடிடி. நோ ராங். கம் எழுந்திருப்பா நீ. சரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். இருங்க பாலத்தை பிரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். பப்பு குட்டி அக்கா எங்கடா? பப்பு இங்க வாடா. தோ வரேன்க்கா. ஏய்
இரா நீங்க அக்கா இங்க ஒட்டண்டா. டேய் சொன்னா கேளு. டேய் கடிங்கடா டேய். டேய் பப்பு. பப்பு. ஐயோ இரா டேய். டேய் ஃபுல் ஃபேஸ் பண்ணா. இரா குடிக்க முடியல. டேய் எப்படி போறான் பாரு. இரா டேய். டேய். ஐயோ இவனை விட மாட்டேன்றாங்க. யார் நீங்க? யார் நீங்க? நான் பப்பு கூட யாருங்க நீங்க? அவரு உங்க சித்தப்பன் கிட்ட பாட்டு படிக்கிறதுக்கு வந்த தம்பி. இது பாருப்பா, பப்பு கிட்ட விளையாட்டு வச்சுக்காதே, அவனு ஒரு டைப்பு. என்னங்க நீங்க குழந்தைய போய் பச்சை பாரு, இவனா குழந்தை, இவன் பண்ண கூத்து உனக்கு தெரியாது. ஒரு காலத்துல உன்ற குருநாதரோட குரல் எப்படி இருந்தது தெரியுமா? என்ன குரலை பத்தி சொல்லிட்டு பேக் காட்டுறீங்க? பிளாஸ் பேக்க சொல்ல போறனப்பா, அதுக்கு தான் இந்த பேக் போஸ். மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் ரித 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 மகாகணபதிம் ஆஹா, இப்படி ஒரு அற்புதமான வாய்ஸ் நர 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 நாய் சாவறதுக்கு என்னங்க காரணம்? அந்த கதையை எனக்குப்பா கேக்குறேன். அந்த மனுஷன் ஒரு நாள் பாடி பாடி டயர்ட் ஆகி படுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு என்னாச்சு பாப்பா? ஏமா அப்பா ஆடு மாதிரி கத்துறாரு? அது அப்பாவுக்கு தொண்டையில நிறைய அழுக்கு இருக்குதா, அதான் தூங்கும் போது அப்படி சத்தம் வருது சாமி. இது வேற சாமி, அப்பாவை நீ டிஸ்டர்ப் பண்ணாம நீ போய் விளையாடு. அதான் விஷயமா? டாய்லெட் அழுக்கா இருக்கு, அம்மா இத தானே க்ளீன் பண்றாங்க. இப்ப அழுக்கு எப்படி போகுது பாரு. ஐயோ ஐயோ, அது என்னது? அட பாவி, கக்கூசு கழுவுறது கொண்டு வாயில ஊத்திட்டானே. ஏங்க ஏங்க, ஐயோ தொண்டை புண்ணாக்கி போட்டானே. ஏங்க ஏங்க வாய். பப்பு கரெக்ட் பண்ணத கம். இதுதான் பா நடந்துச்சு. எல்லாருக்கும் தென்னைய வச்சா இளநீர், ஆனா இவருக்கு மட்டும் புள்ளைய வளர்த்தா பெனாயில் ஆயி போச்சுப்பா. ஏய் யாரு அவ கையில சொம்ப கொடுத்தது? அவன் தான் தூக்கி அடிப்பான் தெரியல. ஏங்க அவன்கிட்ட எது செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தானே செய்வான். ஐயோ உங்களோட மல்லுக்கட்டை என்னால முடியல. ஒவ்வொருத்தி சூப்பரா இருக்குது சாரீரம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் உனக்கு சொல்லி தரமா? வா வா விலகு விலகு விலகு. ஹாய் ஐயா அமைதி 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 விட மாட்டேங்கறாங்கப்பா. மாட்டிட்டு பாங்க. மாசம் வலி விடுங்க. மாசம் வலி விடுங்க பா. வலி விடுங்க பா. சொன்னா கேளுங்க. விடுப்பா. அப்பா யாருப்பா இவங்கலாம்? இவங்க ரசிகர்கள் மாஸ்டர். ரசிகர்களா? ஆமா மாஸ்டர். நாசமா போச்சு. ஏன்பா நீ கத்துக்கிறதுக்கு முன்னாடியே ரசிகர்களாப்பா? ஆமா மாஸ்டர். அடக்கடவுளே. சரி சரி பாபா, நம்ம டான்ஸ் கத்துக்கலாம் வா. டைம் வேஸ்ட் பண்ணாத, வா சீக்கிரம் வா. குருவில்லாம கத்துக்கிட்டதால உனக்கு முதல்ல குரு வணக்கம் சொல்லி தரேன். ஓகேயா? இப்போ இப்படி நிக்கணும். சூப்பர் சூப்பர். என்னத்த பாத்துட்டாங்கன்னு இப்படி கத்துறாங்க. ஓகே ஓகே. இப்ப பாரு, அப்படி வச்சுக்கோ கைய. இப்படி இருக்க கூடாது, கொஞ்சம் நிமிர்ந்து நிக்கணும். உட்காரு. அப்ப இந்த முத்திரை வச்சுக்கோப்பா. அப்புறம் இப்படி வெயி கையே. போலாமா? எங்க வரானுங்க? அப்படியா? தெரியாம தலைவரே, அடுத்த மாசம் எங்க ஊர்ல கச்சேரி. பாத்துறாதீங்க தலைவரே. வர வர வர. ஐயோ என்னையா நடக்குதுங்க? சாரி மாஸ்டர், ரசிகர்களை தடுக்க முடியாது. ரசிகர்களா? ஆமா மாஸ்டர். சரி நம்ம கத்துக்கலாமா? நமஸ்காரம் பண்ணு. மாஸ்டர், இளைய தளபதி விஜய் மாதிரி சொல்லி குடியா நல்லா. என்னாச்சு மாஸ்டர்? யோ மாஸ்டர், மங்கத்தா அஜித் மாதிரி சொல்லி குடியா. சூப்பர்ல. வரலாறு அஜித் மாதிரி ஆடுங்க. ஏப்பா மாஸ்டர், இங்க வேண்டாம். டூ மச் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். நாளைக்கு நம்ம வீட்டுக்கே வந்துடு. ஓகே மாஸ்டர். ஓகே மாஸ்டர். சக்சஸ். ராமன் எத்தனை ராமனடி. குருநாதா, என்ன ஏன் உளுத்தம்பரு மாதிரி தண்ணியில ஊற வச்சு கத்து தரீங்க? டேய் இதுக்கு பேர் தான்டா சாதகம். முதல்ல சங்கீதத்தை அடிமட்டத்துல இருந்து தெரிஞ்சுக்கோ. ராகம்ன்றது அம்மா மாதிரி. மா
தாளம்ன்றது அப்பா மாதிரி பா பா சரிகம பதனிசா 7 ஸ்வரங்களும் குழந்தைங்க மாதிரிடா. ஓ இதெல்லாம் மைண்ட்ல ஏத்தின்னு கரெக்டா நீ பாடினா உனக்கு ஸ்ருதி வரும். கூட அவங்க அப்பா கமலஹாசன் வருவாரா? ஏய், மண்டையில வெறும் களிமண் தான் இது உனக்கு. சொல்ல மாட்டேன். தொண்டைக்காக ஒரு ஸ்பெஷலா மருந்து ஒண்ணு வச்சிருக்கேன். அதை போய் எடுத்துன்னு வர வரைக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணு. இதை வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டு நீ இந்த இடத்த விட்டு போய். ஆமா நீ தான். எனக்கு நானும் இந்த வீட்டுக்கு நம்ம மறுமணம் ஆக போறோம். வலது காலை எடுத்து வச்சே போலாமே. எங்க சௌமியா காணோம்? இந்த கொட்டாங்குச்சி வாங்க எப்படி இங்க வந்தான்? நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா. நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்குசுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாதிரி தாண்டா இருப்ப. குருஜிடா பாங்கே நின்னுட்டே உள்ள வாடப்பா. நமஸ்காரம் மாஸ்டர். அம்மா இத வாங்கிக்கோ. என்ன கேணத்தனமா பார்த்துட்டு இருக்கா? ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க. இங்க சாதகம் பண்ண வர்றவங்கல்ல சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள்னு நோயாளியை பாக்குறதுக்கு வர்ற மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்காய் தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸா இருக்கு. அடுத்த தடவை வாங்கிட்டு வரேன் ஆண்டி. சரிங்க. இதே சம்பிரதாயம் தெரியாம கேட்டுட்டா. நேத்து விட்டு போன அந்த குரு வணக்கத்தின் தொடங்கலாமா? ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒண்ணு சேருது. நல்ல காம்பினேஷன். இல்ல அவ்வளவு ஆட்ட வேண்டாம். டை தை சோ முடியல. டை டை தை தை தித்தி டை தித்தி தை. ஐயோ இன்னும் இவன் ஆடுறத பார்த்த உடனே தண்ணி எல்லாம் சூடாகுது. ஓ இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமே வருது. தை தை. அப்பா மாஸ்டர் நீ குரு வணக்கம் பண்ணிட்டே இரு. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் போய் கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு வரேன். தை 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 தை. மெதுவா மெதுவா மெதுவா. நீ தாங்காதடா. மெதுவா பண்ணு. பழைய வீடு. தை 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 தா. ஏய், என்ன சத்தத்தையே காணோம்? பிராக்டிஸ் பண்றியா இல்லையா? இதோ வரேன். இது யார் வச்சாங்க? என்ன உப்பு கறிக்குது? தெரியல குருநாதா. என்ன ஒரு கள்ள லட்சணம். வணக்கம் மாஸ்டர். யார் இந்த பஃபூன்? நீயா? ஆமாமா சார். இங்க என்ன பண்ற? நடனம் கத்துல வந்துட்டோம் சார். பாட்டுல இருந்து நடனம். அப்ப நீ எங்க அண்ணன் சைடு அந்த பக்கம் போ. குருநாதா சாரீரம்னா என்ன? டேய் சாரீரம்னா குரல் வரும். அது உன்கிட்ட சுத்தமா கிடையாது. அது இருந்தாதான் கர்நாடக சங்கீதமே வரும். நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுனா. குருநாதா ஏன் சாரீரத்துக்கு என்ன வருமோ அதை சொல்லி கொடுங்க போதும். இப்ப வந்துடி வழிக்கு செல்ல குட்டி. என்ன குருநாதா மூக்க போடுறீங்க? பாப் போட போறீங்களா? ஏன் குருநாதா இது என்ன உங்க ஃபர்ஸ்ட் நைட்ல மீந்து போன பாலா இப்படி புளிக்குது? கழுதப்பால். கழுதப்பாலா? நிறுத்து. குடிச்ச உடனே வேலை செய்யுது. இதுக்கு மேல இன்னொரு காம்பினேஷன் என்னது இன்னொன்னா? குருநாதா அப்படியே பண்ணி. ஏய் கழுதப்பால். சரிடா சரி. எல்பிஜி சிலிண்டர் எங்க போயிட்டு இருக்குது? பாப்பு என்னடா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? பாத்துப்பா பென்சில் ஷார்ப்பா இருக்கு. அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு. குத்திட போற. எருப்பா ஏத்துற. எங்க பண்ணு அந்த கை என்னாவது? நன்னா உட்கார். அப்படி இல்ல. ஏன் குருநாதா கழுவி வச்சு அண்டாம என்ன கவுத்து போட்டு வச்சிருக்கீங்க? அப்பதான்டா கால்ல இருந்து ரத்தம் மூளைக்கு ஏறி வாய் வழியா சாரீரம் வரும்.
ஃபார்மல்ல உட்கார். மாஸ்டர் குரு வணக்கம் கஷ்டமா இருக்கு நான் உனக்கு பண்ணி சொல்லிட்டா குட் மார்னிங் நீங்க என்ன சொல்றீங்க? இது வரலாற்று. மூஞ்ச பாக்குறேன். மாமா சாப்பிடு. சௌமியா உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் கொடுங்க நான் ஊட்டி விடுறேன்னு. ஓகே தேங்க்ஸ். நான் பாடுறேன் அதை கேட்டு நீ பாடு. குரங்கெல்லாம் கோரசா கத்துற மாதிரி குருநாதா. புரியல குருநாதா. பத்த குழம்பு வடாம கொண்டு வந்திருக்கேன். நீங்க அச்சமி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? மாவே சிக்கன் பிரியாணி சும்மா சிக்கன் இருக்கு ஒரு வாய் சாப்பிடறா? ஐயோ நான் பியூர் வெஜிடேரியன். என் ஹஸ்பண்ட் மட்டும் எக் சாப்பிடுவார். இது மட்டும் எடுத்துக்கிறேன். இதே எடுத்துட்டு போங்க. ஐயோ வெச்சிட்டு போங்க நாங்க சாப்பிட்டுக்கோ. அப்படியே வெச்சிடுறேன். சௌமியா நேத்து மாதிரியே சாப்பிட்டு முடிச்சது எங்க ஆத்துக்கு வந்துரு. மாணவர் கேடு. தரக்கச்சிருக்கா. டேய் சங்கீத சக்கரவர்த்தி, உன் அண்ணன் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கல, நீ செத்தடா. ஏய் கிழவா உன் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கல நீ தீந்தடா மவனே. நீ காரி துப்புறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை மச்சான். ஏன்னா நீ தானே என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தோழனை உட்கார போற. டீ போடு. டீ தூள் மாத்தணும் இருக்க. ச்சே ரிலாக்ஸா பேப்பர் படிச்சு எவ்வளோ நாள் ஆகுது. காதலிக்காக கிட்னியை கொடுத்த காதலி. ஏன்டா டேய் மிளகா தூள் அரைச்சு பேப்பர் படிச்சிட்டு ஏண்டா கேக்கே மிமிக்ரிலாம் ചെയ്യുന്നു. தலகரி கூட செய்வேன். டீ போற டேய். லைட்டோ ஸ்ட்ராங்கோ? ஸ்ட்ராங்கோ லைட்டோ நல்லா கழுத பால்ல போடுறாரு. அதான் தொண்டைக்கு நல்லதான் அப்படின்னு நான் சொல்லல, பேப்பர்ல போட்டிருக்கு. சீகாத்தூள் டப்பாக்கெல்லாம் பெஞ்சி பவர் வந்தோ வந்துச்சா? ரேடியோ போடுற கேட்கலாம். ஐயோ உன்னுடைய ஃப்ரெண்ட் போற நான் പറഞ്ഞது. கக்கா போயிட்டு கழுவா மரானோ. நாரே ஒரு டீ. ஏண்டா பவரே கால்ல சுளுக்கோ? இல்ல தாம் தை நடனம். பரதமோ? யா விரதம் இருக்க வேண்டிய வயசுல பரதம் கத்துக்கிட்டா இப்படிதான் காது ரெண்டு கட்டிங் பேர் மாதிரி ஆயிடும். டேய் நாரே டீ கேன்சல் தான். ஐயோ பவரே எந்த கேக்கே உன்னால ஒரு டீ கேன்சல் ஆயி. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி ஆயிரு? இதுக்கு முன்னாடி நான் ஒரு டீ சொன்னல அதுவும் கேன்சல். ஐயோ ரெண்டு டீ கேன்சல் ஆயோ. கேவலம் அவனுங்க ரெண்டு பேருமே டீயை கேன்சல் பண்ணிட்டானுங்க. நான் மட்டும் உன் கடையில குடிக்கணுமா? என் டீயும் கேன்சல். மூணு டீ கேன்சல் ஆயோ. என்ன ஆச்சு இந்த மூணு பேருக்கு? ஒன்னா தெரிஞ்சது அடிச்சு கொண்டு தெரியுது. அம்மா ஆட்டோ வந்துருச்சு. எங்கடா போறேன்? உங்க அப்பா நமக்காக கோயில்ல வெயிட் பண்றாடா. சீக்கிரம் போணும். போய் ஆட்டோல உட்கார போ. நான் கூட வரேன். போடா சீக்கிரம் போ. இந்த வாரு சௌமியா நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு சாயந்தரம் ஆயிடு. நீ ஒண்டியா இருக்கிற பாத்து இருந்துக்கோ. பிரிட்ஜில தோசை மாவு வச்சிருக்கிற. உனக்கு பசிச்சுன்னா 2 தோசை ஊத்தி சாப்பிட்டுக்கோ. கதவு சாத்திட்டு உள்ளே மண்டையா லீப்பா எங்க வீட்டு டாக்ஸுக்கு உடம்பு சரியில்லை. அதுனா தான் அவளுக்கு உயிராச்சே. வரங்க. அப்ப கோயிலுக்கு வரலையா? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற? வண்டி எடுவா. கவலைப்படாத புச்சி, நான் இருக்கேல சரியாயிடும். ஹலோ சொல்லு முருகா. சௌமியா வீட்ல எல்லாரும் வெளியில போறாங்கன்னு சொன்னல. ஆமா. ஆனா சௌமியா மட்டும் வெளியில போல. ஏன்டா? அவங்க வீட்ல இருக்கிற நாய்க்குட்டி புஜ்ஜி அதுக்கு உடம்பு சரியில்லையா, அதை பாத்துக்கிறதுக்கு சௌமியா வீட்லயே இருக்குது. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இன்னைக்கே போய் உன் லவ்வ சொல்லிடு. டேய் முருகா சூப்பர் ஐடியா கொடுத்தடா. டேய் இந்த ஐடியாவை வேற யார்ட்டையும் சொல்லல.
நான் சகோ அப்படி கேட்ட அசிங்கப்படுத்திட்ட பாத்தியா? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். உன்கிட்ட சொன்ன விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், தெரியுமா? சூப்பர்ரா முருகா. சரி நீ வீட்டுக்கு வந்துரு. சங்கு கிட்ட 500 கொடுத்துட்டு போறேன், வந்து வாங்கி. தேங்க்ஸ்ண்ணே. சீக்கிரம் கார் வாங்கிடலாம்.